பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக ரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாகி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத்பரோ நகஸ்தீஸ் தஸ்மால் நரசிம்ம சரணம் பிரத்யேக ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். மொத்தம் 31 நாள் ஆடி மாதம். 17/7/2024 முதல் 16/8/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஆடி 4ஆம் தேதி பௌர்ணமி திதி, ஆடி 19 அமாவாசை திதி வருகிறது. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. இந்த கடக ராசிக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அப்படின்னு. நான் சொல்கிறேன், இப்போ நேரம் நல்லா இருக்குது. நேரம் நல்ல நேரம், கிரகங்கள் சாதகமாக இயங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்ற காரணம், சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் கண்டிப்பாக அஷ்டமத்து சனியினுடைய நிலை இருக்காது. 7ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன பலனோ அது மட்டுமே தான் நடக்கும். கொஞ்சம் சண்டை சச்சரவு, கோபம், மனஸ்தாபங்கள், எதிர்ப்புகள், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள் 11ல் சூப்பராக இருக்கார். 10க்குடைய செவ்வாயும் 11ல் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கடக ராசிக்கு நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் சாதகமாகத்தான் இயங்குகின்றன. இந்த 140 நாள் சனி வக்ரமாக இருக்கிற வரைக்கும் இந்த கடக ராசிக்கு யோகமான நாள். சுமார் 5 மாத காலம் நிச்சயமாக நல்லா இருக்கும். நம்ம தமிழ் மாத பலன் ஆடி மாத பலனை தான் சொல்கிறோம். பட் இருந்தாலும் கூடுதல் தகவலாக சொல்ல விரும்புகிறோம். இந்த கடகராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனி அப்படின்னு ரொம்ப பயந்து போய் இருக்கீங்க, ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறீங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க. ஆனால் இப்பொழுது அதுதான் இல்லை. நேரம் நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய பலனை கண்டிப்பாக தரமாட்டார். 8இல் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் அவர் 7இல் இருப்பதாக ஒரு ஐதீகம். இப்போது குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சூப்பருங்க. 11ல் குரு இருக்க கொடுத்து வைக்கணும். இதில் பொறுத்த வரலையும் 9 குடையவனாகிறார். பாக்கியாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இப்போ பாக்கியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பாக்கியங்கள் ஈஸியாக கிடைக்கும். எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லணும். எல்லாத்தையும் விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செவ்வாய் பகவான் 10க்குடையவர், 5க்கும் 10க்கும் உடையவர்.
11ஆம் இடத்தில் அதுவும் தனித்திருந்தாலும் பரவாயில்ல, குருவோடு சேர்ந்து இருக்கார் பாருங்கள், சூப்பருங்க. இருந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போது முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருந்து குரு மங்கள யோகம் பெற்றிருப்பதால் அற்புதமான காலம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் மற்றும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், செவ்வாய் மெடிக்கல் லைனும் சேரும். மெடிக்கல் வேலை பார்க்கக்கூடிய மருந்து தயாரிப்புலேருந்து ஆஸ்பத்திரி வரைக்கும், மெடிக்கல் ஷாப்லேருந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை நர்ஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் இது செவ்வாயும் குருவும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் ஒரு பிரபல யோகம்னு கூட சொல்கிறாங்க. அதுவும் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். சினிமா தொலைக்காட்சியில் வேலை பார்க்கக்கூடிய டெக்னீஷியன்களாகட்டும், டைரக்டர், எழுத்தாளர் யாராக இருந்தாலும், சினிமாவில் முயற்சி பண்ணுறவங்க, தொலைக்காட்சியில் முயற்சி பண்ணுறவங்க, நடிக்கணும்னு சரி, டெக்னீஷியன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிரபல யோகத்தை, அதாவது ஒரு கதவை திறந்து விட்டு வேலை வாய்ப்பு கிடைச்சி ஒரு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. இந்த ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். அப்போ சுக்கிரன் ராசியில் இருந்தால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம். 2ஆம் இடத்துலையும் இருக்குது, ராசின்னு இருக்குது, சூப்பருங்க. உங்களை பொறுத்த வரலையும் பணம் பல வகையில் பையை நிரப்பும். கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்க எல்லோருக்கும் ஒரு சிறப்பான காலம். ரொம்ப அற்புதமாக சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க, இது பண்ண போகிறீங்க. அதே நேரத்தில் இந்த சனி பகவான் பார்க்குறார் 2ஆம் இடத்தில். சனி சுக்கிரன் அங்கே இருக்கிறார் 15 தேதிக்கு பிறகு. சனி பார்வையில் இருப்பதால் இந்த கலைத்துறையில் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற அன்பர்களுக்கு முயற்சி அதிகமாக படணும். ஏன்னா சனி பார்க்குது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், உடனே வேறு ஒருத்தருக்கு கிடைச்சிடும், அப்படி ஒரு நிலை இருக்கும். அதனால் ரொம்ப அதிக முயற்சி கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். பட் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வரக்கூடும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி என்பவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எடுக்கின்ற எந்த சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த BPO, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணம் ஏற்படும், ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்காக அடித்தளம் போடுவீர்கள். மற்றபடி எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றி பெறும். 4ஆம் இடத்து அதிபதி ராசியிலும் 2ஆம் இடத்திலும் இருப்பதால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப சிறப்பாக போகும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற இந்த வீடு, இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள், இந்த சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்னாக்கா இந்த ஃபினான்ஷியலே தொழிலாக சில பேர் எடுத்துகிட்டு செய்வாங்க, கேஷியராக இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த நகை உற்பத்தியாளர்கள், மற்றபடி உங்களுக்கு துணிக்கடை, அதனுடைய உற்பத்தியாளர்கள், அதனை வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம். 5ஆம் இடத்தை
உங்களுக்கு செவ்வாய் பார்க்குறார். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி, உயர்கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதுலேயும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். பாருங்கள், 7க்குடைய அதாவது 7 8க்குடைய சனி பகவான் 8இல் வக்ரகதி இருந்து அவர் 7க்குடையவன் 6இல் இருப்பதால், அதாவது உங்களுக்கு அதாவது 8க்குடையவன் 7 இருப்பதால் எதிர்ப்புகள் கிளம்புமே ஒழிய உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த அஷ்டமத்து சனியினுடைய வேலை கண்டிப்பாக இருக்காது. மற்றபடி ராகு 9இல் இருக்கார். வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வன்னிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். மற்றபடி உங்களுக்கு இந்த 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். அல்லது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த உத்தியோகம் படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். எந்த துறையில் சேரணுமோ அந்த துறையில் சேரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு. அற்புதமான காலங்கள். இந்த 7 8 9 இந்த ஆடி மாதம் தமிழ் தேதியை தான் குறிப்பிட்றோம். 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிங்க. தொழில் சிறப்பாக இருக்கும். வருமானம் ரெட்டிப்பு வருமானம் வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. மனைவி மக்கள் உடன்பிறப்புகள் அனைவரும் ஒற்றுமையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். நிச்சயமாக இந்த மாதம் சங்கடத்தை தருமா சந்தோஷத்தை தருமா? கண்டிப்பாக சந்தோஷத்தை தான் தரப்போகிறது. நேரம் நல்ல நேரமாக இருப்பதால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.